ஏய் தம்பி நீ எல்லாம் எங்க இருக்கிற உனக்கு எங்கெல்லாம் தேடுறது எங்கனே போயிருந்தீங்க ஏண்டா சரி கொடைக்கானல் போற ரூட் இதுன்னு தான் சொன்னாங்க அதனால சரி எப்படி கொடைக்கானல் போறதுக்கு வந்து 5-6 ரூட் இருக்கு நீ எப்படி இந்த சைடு தான் நிப்பான்ட்டு தான் இப்படி வந்தேன் சரி வா கொடைக்கானல் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு இனிமேல் கொடைக்கானல் தான் ஆயிடுச்சு ஓகே பழனி மலை காப்பாத்துப்பா லெட்ஸ் கோ ஸ்டார்ட் இது வந்து பொள்ளாச்சி போற ரூட் ரைட் சைட்ல நேரா போனா கொடைக்கானல் நம்ம இங்க நேரா போறோம். உனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டைமா? எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் இந்த வழியா கொடைக்கானல் ஏறினது இல்ல. ஆக்சுவலா நான் வந்து கொடைக்கானல் பக்கத்துல இருக்குன்னு பேரு. நான் கொடைக்கானலுக்கு மொத்தமே ஒரு 4-5 தடவை தான் போயிருப்பேனே. அப்படியா? மரத்தோட அந்த ஸ்மெல் சூப்பரா வருது. கொடைக்கானல் ஹேர்பின் பண்ட் வந்து ஒரு 14 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சரியா தெரியல. நாங்க 2 மணி 3 மணிக்கெல்லாம் இங்க இருந்து மலை கிட்ட ஏறிடணும்னு நினைச்சோம். பட் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நம்மளுக்கு அப்ப அங்க போறதுக்கு நம்மளுக்கு இருட்டுரும். காட்டெருமை நக்குச்சுன்னா சதையோட சேர்த்து பிச்சுன்னு வாங்க. ஆனா உண்மையாவே அவங்களும் விளாத்துல எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சாய்பாபா டெம்பிள். வாவ், செக் போஸ்ட் இன்னும் வரல. எனக்கு இந்த டைப்ல எல்லாம் ஹில்ஸ் ஏறிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். அங்கதான் வந்து செக் போஸ்ட் இருக்கு. அதான் ஸ்லோ பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா போலீஸ் பாத்துட்டாப்ல ஹெல்மெட் போடாம வந்ததை. அவர் அப்படி கேஷுவலா இருந்தானே தண்ணி வாங்குறேன்ட்டு கடை வரமா ஒதுங்கிட்டாங்க. இதுதான் எல்லாம் செக் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. சரி, இந்த ஊர் பேர் என்ன? தேக்கந்தோட்டம். சரி, செக் போஸ்ட்ல தானே செக் பண்ணுவாங்க. இது என்ன புதுசா இருக்கு? ஐயா வந்து செக் போஸ்ட் கிட்டே ஒரு கடை இருக்கு. இளநீ போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கிறாரு. வாட்டர் பாட்டில் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். ஓ, இதான் செக் போஸ்ட். ஐயா வந்து போலீஸ்காரர் வந்து தூங்குறாரு. ஒன்னும் கேட்கல. எப்படியும் வந்து போக போக அடுத்த செக் போஸ்ட் வரும். ஜஸ்ட் ஸ்லோ பண்ணு. ஆகா, மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹேர்பின் பெண்டு. இது எத்தனை பெண்டு? இதுதான் ஃபர்ஸ்ட் பெண்டு நம்ம ஏறுறோம். அப்படியா? எத்தனை பெண்டு இருக்குன்னு தெரியல. ஒரு 14-15 இருக்குமா இல்ல எத்தனை பெண்டு இருக்குன்றது நம்ம ஏற்கனவே பார்த்ததுல வந்துட்டு ஒரு 14 கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஏறி வந்தது மலை தானா? ஒரு நம்ம ஏறி வந்தது ரோடு தான். அந்த செக் போஸ்ட்ல இருந்து தான் வந்து ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு வியூ பாயிண்ட் இந்த பெண்டு கிட்ட. இங்கதான் வந்து டீ குடிக்கலான்னு வந்து நிப்பாட்டியிருக்கோம். சரியான குழு. என்ன ஊர்னு அது? இந்த மேல் பள்ளமா? ஓகே, மேல் பள்ளம். இங்கேருந்து கொடைக்கானல் எத்தனை கிலோமீட்டர்? 27. செம்மையாக இருக்குது கிராமம். டீ சரியான வீடு தாஞ்சி இருக்கு. டீ நல்லா இருக்கு. சரியான குளிர். இந்த இடத்துலயே டீ சூப்பராக இருக்குது. சுட சுட டீ கடைக்கு ஏற்ற மாதிரி வந்து சாக்லேட் கடை. கிளம்பலாமா? சரியான இடம். செம்ம டீ. தரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சரி, இந்தா. நல்ல கூலிங்கில். சரியான கூலிங்.
டயத்தில் வந்தது. கொடைக்கானல் வந்தாச்சு. அதாவது ஏரியா பேர் வந்து உகார்தே நகர். கரெக்டா இங்க இருந்து கொடைக்கானல் இன்னொரு 3 கிலோமீட்டர் தான், 4 கிலோமீட்டர். சூப்பரா இருக்கு. நம்ம ஏரியா பாத்தீங்கன்னா அந்த வீடுல இருக்கிற இந்த லைட் வெளிச்சம்லாம் சூப்பரா இருக்கு. பாத்துக்கலாம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா திடீர்னு போலீஸ் மாதிரி நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு ரூம் பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. எங்களுக்குமே நாங்க வீடியோ எடுக்கிறதுனாலதான் எதுவும் சொல்றாங்களோன்னு பார்த்தா ரூம் பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. கொடைக்கானல் உள்ள வந்தாச்சு. உள்ள கடைகள்லாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா சாக்லேட் கடை தான். எல்லாமே சாக்லேட் கடை. நடத்தலாம் நிக்க முடியாது. ஏன்னா நான் அதிக டைம் வந்திருக்கேன். அதனால லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ். நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்க குள்ளா வாங்கணும். கம்ஃபர்டபுளான ரேட்ல சொன்னது. எழில் ரெசிடென்சி பார்க். அபிராமி ஹலோ எழில் ரெசிடென்சி பார். நன்றிண்ணே. ஓகே, நம்ம ரெசிடென்சி ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ரூம் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியாச்சு. ஸோ செக் அவுட் பண்ணிடலாமா? செக் அவுட் பண்ணலாம். எனக்கு வந்து 2 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். கிளம்பும் போது தான் அது வேலையை கட்டுது. சரி, ஓகே, நம்ம கிளம்பிட்டோம். சரி, ஓகே, செக் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசார்ட் பேர் சொல்லிட்டீங்களா? எழில் ரெசிடென்சி ஒரு 1200 ஓகே. ஸோ இதான் ரெசிடென்சி. நல்லாவே இருக்கு. கொஞ்சம் மாடியில் ரூம் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும் நம்மளுக்கு. அதெல்லாம் ஓகே இல்லை. அப்புறமா ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக பெட்ரோல் போடணும். இங்கே பங்கு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பெட்ரோலை போட்டுட்டு நான் உங்களுக்காக திரும்பவே அந்த இடத்துக்கு போகிறேன். நாங்கள் வந்த ரூட்டில் தான் லேக்குக்கு எப்படி போகிறதுன்னு. பழனியிலேருந்து கொடைக்கானல் ஏறின ரோட்டு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா லேக்கோட என்ட்ரன்ஸு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்துட்டீங்கன்னா கடையெல்லாம் வந்து எல்லா கடையும் பூட்டி இருக்கு. இங்கே திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்க்கு உள்ள போய் காட்டுறேன். சீசன் டயத்துல செம்மையா இருக்கும். தெரியலங்க. இது வந்து 200 வாங்குறாங்க. படகு சவாரி போறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒருத்தர் வராரு குதிரை சவாரிக்கு, அதுவும் இருக்கு. அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த அமுல் ஐஸ்கிரீம்
அங்கங்க ஃபேமிலிலாம் வந்தாங்கன்னா அப்படியே ஓரம் கட்டி ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நான் அந்த பக்கம் வித்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இதை விட்டா நம்ம வந்து அடுத்த என்ன டூரிஸ்ட் பிளேஸ் உள்ள என்ன பிளேஸ் அப்படின்றத பார்க்கணும். சைக்கிள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 1/2 மணி நேரமா? சரி சரி. 100 rupees சார்ஜ், 1/2 hour. ஃப்ரீயாக இருக்குது. இங்கெல்லாம் மேகி தான் ஃபேமஸ்ஸு. மேகி கடை சீசன் டைம்லாம் நிறைய கடை போட்டிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. மக்களே, பூம்பாறை 17 கிலோமீட்டர். போகிற வழியில் அங்கே ஃபைன் பார்த்துட்டு கூட போகலாம், டைம் இருந்தால் பார்ப்போம். பூம்பாறை நீங்க பாக்குற இடம்லாம் ஏற்கனவே யாரோ ஒரு யூடியூபர்ஸ் காமிச்சதான். பட் இருந்தாலும் நாங்க எங்களோட பெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க காமிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு லேண்ட்மார்க்கு குணா குகை, பூம்பாறை, பைன் மரக்காடுகள், அப்பர் லேக்கு. கவர்மெண்ட் உடைய இது ஒரு பூங்கா. கண்ணாடி வாங்குறீங்களா? அந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க? பூம்பாறை. பூம்பாறை தாண்டி என்ன சொன்னீங்க? பூம்பாறை தாண்டி மன்னம்னூர், கவுஞ்சி இருக்கு, கவுஞ்சி, பழமுத்தூர் இருக்கு, பழமுத்தூர், அப்புறம் கூக்காலு, கிளவரை. கூக்கால என்ன இதா இருக்கும்? அப்புறம் வில்லேஜ், எல்லாம் வில்லேஜ் தான். பூரா விவசாயம் நல்லா இருக்கும். பூரா விவசாயம் தான். அங்க டெல்டா பூம்பாறை தாண்டிட்டீங்கன்னா ஃபுல்லா விவசாயம் தான். விவசாயம் தான் அந்த ஏரியா ஃபுல்லா. மன்னவனூர் சொன்னீங்களா? அது ஆட்டு பண்ண, மயில் பண்ண, லேக்லாம் இருக்கு. அது விவசாய ஏரியா நல்லா இருக்கும். கிளைமேட் எப்படி இருக்கும்? அப்ப இதே மாதிரி வெயில் இருக்கும், பனி இருக்கும். இப்ப இருக்க கிளைமேட் தான் அப்ப இருக்கும். அந்த சீசன் மழை பெய்யும், சடனா அடிச்சு ஊத்து அப்படி வெச்சிரும். அவ்வளவு மழை போர்ஸா இருக்காது. இந்த மேகங்கள் ரொம்ப இதா இருக்குல்ல, அது எப்போ வரும் அந்த மாதிரிலாம்? இப்ப நேத்து நைட்டு நாங்க வரும்போது மேக கூட்டம் பயங்கர கருமேகமா இருந்துச்சு. அது மாதிரி இப்ப இருக்காது. இப்ப ஈவினிங் இருக்கும். உங்களுக்கு இந்த வெயில் இல்லாம இருந்துச்சு, முந்தா நாள் பயங்கரமா கருமோன்னு மூட்டமா தெரிஞ்சு. முந்தா நேத்து நியூஸ்லயே போட்டிருந்தாங்க, கருமோன்னு மூட்டமா தெரிஞ்சு. இப்ப அந்த மாதிரி இல்ல. அந்த ஒரு நாளைக்கு மாறும், ஒரு நாளைக்கு கிளைமேட் சொல்ல முடியாது. கிளைமேட் தகுந்த மாதிரி தான். பூம்பாறை அதுக்குள்ள போனா பாத்தீங்கன்னா வெயில் இருக்கும். சில ஃபாரஸ்டுக்குள்ள எல்லாம் அடர்த்தியா இருக்கிற இடத்துல எல்லாம் மிஸ்ட் இருக்கும். அந்த மேகம் அப்படியே கொஞ்சம் மேகமா கூட்டமா இருக்கும். சரி, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி, ஒண்ணு கொடுங்க. அல்ல, நீங்க அந்த பேக்கிங் கொடுங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பதான் நான் கழுவிட்டு இருக்கேன். வெயில், பனி, மனுஷன் உடம்பே சுருங்கி போகுது. எப்பா பாருங்க, இப்பதான் வந்துருக்கு பாருங்க காற்று. அத கொஞ்ச நேரம் பொறுத்து கழுவுனா போயிடும். எந்நேரம் இதுல இருக்கீங்க, கொடைக்கானல இருக்கீங்க, உங்களுக்கே பனி ஓவரா இருக்கு. சாப்பிடணும்ல. ஆமா ஆமா. எங்க இருந்து இதெல்லாம் விளைச்சல்? ஒரு 20 கிலோமீட்டர் வருது. 20 கிலோமீட்டர். இங்க தானே கொடைக்கானல் மலை மலை பகுதிங்கிற ஒரு ஊர். அப்படிங்களா? சரி சரிங்கம்மா. கேரட் ஏதோ பல்லங்கின்னு ஒரு ஊர் இருக்கான், அங்க இருந்து கேரட் செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த காட்டெருமையோட நடமாட்டம் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம அந்த காட்டெருமைகளை எதுவும் ஃபீட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது நார்மல் மாடு மாதிரிலாம் இருக்காது. அது ரொம்ப சென்சிட்டிவ். நீங்க டக்குன்னு ஏதாவது இது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே முட்டா முடி தூக்கிறோம். நிறைய படம் பாப்பியோ? ஆமா, பாகுபலியில. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எல்லாம் போட்டோ ஷூட்டுக்கு உண்டான இடம். ஓ சரி. இப்ப நீங்க வெட்டிங் போட்டோகிராஃபி எல்லாம் பண்றீங்க. பேசிக்கா நீங்க வந்து கப்பலோட எல்லாம் வரீங்க அப்படின்னா இங்க எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் போவீங்க? பூம்பாறை போய் ஷூட் பண்ணிருக்கோம். ஓகே. அப்புறம் இந்த பைன் ஃபாரஸ்ட், குணா கேவ், அதெல்லாம் சும்மா போய் அவங்க சுத்தி பார்ப்பாங்க. அப்படியே அங்கங்க நிக்க வச்சு போட்டோ ஷூட் பண்றதுதான். இங்க பாருங்க, அழகா விறகு கட்டை எடுத்துக்கிட்டு அழகா போறாங்க. இதுதான் இவங்களுடைய வாழ்க்கை. அப்ப இங்க இன்னும் இந்த விறகு முறையில தான் சமைச்சிட்டு இருக்காங்க போல. ஆமா ஆமா, விறகு அதிகமா பயன்படுத்துறாங்க. இங்க கிடைக்குது, யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, அந்த பக்கம் ஒரு ரூட்டு, இந்த பக்கம் ஒரு ரூட்டு. அப்படியா? பூம்பாறை தான் 12 கிலோமீட்டர்ஸ். பூம்பாறை அந்த பக்கம் போனா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா ஒரு வில்லேஜை காட்டினா, ஒரு அழகான வில்லேஜை காட்டினா யாரும் தான் பார்க்க மாட்டான். நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வில்லேஜ் மக்களோட டைம் இருந்தால் ஒரு சின்ன ஒரு உரையாடல் பார்ப்போம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் அந்த கேரட் விற்கிற அம்மாட்ட பேசினதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. விற்கிறதுக்காண்டி பார்க்க மாட்டாங்க, வேணா நானும் ஓகே தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வாங்காமல் வர்றதுக்கு மனசு கேட்கல. இங்கே பூம்பாறை போகிற வழியிலேயே பழனிமலை முருகன் கோயில் வந்து வியூ தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அந்த இடத்துல நிப்பாட்டி காட்டுறேன். லாஸ்ட் டைம் போனோம். இதுதானே என்னோட ஃபர்ஸ்ட் vlogging. செம்ம பெண்டு. அதெல்லாம் ரொம்ப அடிபட்டு குரங்கு மேலலாம். பார்த்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வரதுதான் இந்த மாதிரி இடத்துக்குலாம். இயர்லி 1 டைமாவது வந்து இந்த மாதிரி கொடைக்கானல் இல்லை, இந்த மாதிரி இடங்களுக்கு எங்கெங்க ஃபாரஸ்ட் ஏரியாவோ போயிட்டு வரலாம். நாங்கள் பூம்பாறை பூக்கள் இதை பிளான் பண்ணி தான் போகிறோம். அதனால தான் நாங்கள் குணா கேவ் ஃபைன் ஃபாரஸ்ட்லாம் போகலை. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் கோயில் எழில் மிகு தோற்றமும் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தா முருகன் கோயில், இந்த முருகன் மலை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பைக்கை வந்து பார்க்கிங் பண்ணிட்டு போய் பார்ப்போம். இந்த இடம் தான் பழனிமலை முருகன் கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பழனிமலை முருகன் கோயில் வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்ன தம்பி, உனக்கு எதுவும் தெரிஞ்சிச்சா? நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். ஸோ பழனிமலை அது கீழே தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதெல்லாம் அங்கே அந்த சாமான். சரி, ஓகே. சரி, உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இங்கே இறங்கி வந்தோம். சரி, நம்ம வந்து பூம்பாறை நோக்கி போகலாம். கிளம்புவோமா? வா போவோம். ஓகே. நாங்கள் வாங்கி வச்ச கேரட்டை பைக்லேயே மறந்து வச்சுட்டு போயிட்டோம். தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை எடுத்து தின்றுக்காப்புல. சரி, கேரட்டை கூட தின்னுட்டு போ. கண்ணாடி ஒன்று வச்சிருந்தோம், இப்போதான் 100 ரூபா கொடுத்து வாங்கினா, அதையும் எடுத்துட்டு போயிட்டாப்புல. சரி, பரவாயில்ல, சாப்பிட்ட வரைக்கும் ஓகே. பூம்பாறை வியூ பாயிண்ட் வந்து விட்டது. பார்த்தீங்கன்னா வீடா தெரியும். ஸோ அதான் பூம்பாறை வில்லேஜ். படத்துல தூண்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. பூம்பாறை நாமும் வந்து விட்டது. ஆஹா, நல்லா இறங்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த ரூட்டை தான் நான் காட்டுறேன். பூக்கள் ஃப்ளவரை எல்லாமே 10, 15, 20 இந்த கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கு. பூம்பாறை கீழே இறங்கணும். நம்ம மன்னவனூர் ஸ்ட்ரைட்டாக போகணும் போல இருக்கு.
பூம்பாறை வந்து ரைட்டு கட் பண்ணோம்னா பூம்பாறை. நம்ம மன்னவனூரும் வந்து போகிற மாதிரி பிளானில் இருக்கேன். எவ்வளோ டைமிங் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும். பூம்பாறை இங்கேருந்துமே வந்து 1.6 கிலோமீட்டர்ஸ் போட்டுருக்கு. இன்னும் காட்டுறேன் உங்களுக்கு வியூ பாயிண்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்க பள்ளத்தாக்கு பார்த்து போங்க, பள்ளத்தாக்கு பார்த்து போங்கன்னு போர்டு வச்சிருந்தாங்க. அது வந்து ஒருவேளை ரோட தான் சொல்லியிருக்காங்க போல, அந்த அளவுக்கு இருக்கு. அதான் முருகன் கோயிலா இல்ல கீழே இறங்கலாம். அழகான ஒரு கிராமம், பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுதான் வந்து பூம்பாறை முருகன் கோயில். இது பசங்க சூப்பரா வர்றாங்களே, ஸ்கூல் ஃபங்க்ஷன் போல இருக்கு. அதனால அங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம கோயில்ல அப்படியே ரவுண்ட் அடிப்போம். நல்லா இருக்கு. குழந்தை வேலப்பர் கோயில் அருமை. என்ட்ரன்ஸ் சூப்பர். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். இதெல்லாம் கடத்தெரு, இங்கெல்லாம் ஹோட்டல். நம்ம பூம்பாறையில வந்து நீங்க சாப்பிட்றதுனா இங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள கோயில் உள்ள போய் பார்ப்போம். கோயில் உள்ள ஒரு அழகா ஒரு 2-3 ஷாட் எடுத்து போடுறேன், பாருங்க. கோயில்னு சொல்றாங்க, குழந்தை வேலப்பர். இது வந்து நம்ம பழனி போற ரூட்ல வந்து குழந்தை வேலப்பர்னு ஒரு கோயில் பார்த்தோம். ஸோ இப்போ அங்க மாதிரி இங்கேயும் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்களா? அது என்னன்னு தெரியல. இது வந்து பிரசாத கடை. இங்க பூ வாங்குறதுனா வாங்கிட்டு அப்படியே சாமி அங்க போய் பார்த்துக்கலாம். நிறைய பேர் வராங்க, எதுவும் ஃபேமஸ் தான். பழனிமலை முருகன் கோயிலை சார்ந்த கோயில். நல்லா இருக்கு கோயில். இது வந்து சன்னதி செல்லும் வழி வந்து அந்த பக்கம் இருக்கு. இது வந்து கட்டண சீட்டு, டிக்கெட் பண்ணுறது. ஒரு சின்னதாக ஒரு மரம் இருக்கு, நல்லா இருக்கு. சன்னதி செல்லும் வழி அதுதான். இதில் போயிட்டு அந்த பக்கம் வந்துடுவாங்க. இருக்கு சூப்பராக இருக்கும். சின்ன கோயில் தான், ஆனால் அழகா இருக்கு. பூம்பாறையிலேருந்து மேலே போகிற பாதை ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். இந்த வண்டியெல்லாம் கீழே பூம்பாறை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டீ கடை. கடை 2 டீ போட்டிருக்கீங்களாண்ணே? இருக்கு. நல்லா பசங்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறை கிராமத்துடைய ஒரு ஃபுல் வியூ செம்மையா இருக்கு. நைஸ் பிளேஸ். குடிச்சிட்டு குக்கல் பூம்பாறையில டீ சாப்பிட்டு இருந்தோம்ல, அந்த டீ கடைக்காரர் என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. என்ன இந்த கூக்கல்ல ஏதோ ஒரு கரடு மாதிரி இருக்குமா, அங்க வந்துட்டு யானை இறங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஒரு யானையா இல்ல யானை கூட்டமா? ஏதோ ஒரு ஒத்த யானை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. போற வழியிலேயேவா? போற வழியில தான் சொல்றாரு. அந்த கரடி கிட்ட சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஐயோ, பார்த்துதான் டேர்ன் பண்ணணும். கரெக்டா பேசிட்டு இருந்தாரு. நமக்கு இன்கேஸ் லக் இருந்ததுன்னா பார்க்க முடியும்.
பட் என்ன அது பாட்டுக்கு நடு ரோட்ல நின்றுச்சுன்னா எங்கிட்டா போறது? நடு ரோட்ல நின்னுச்சுன்னா வண்டியை கவுத்து போட்டு ஓட வேண்டியதான். ஐயோ, உயிர் தான் தலைவரை முக்கியம். அதுதான் பேசிட்டு இருந்தியா? ஆமா. இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் கூக்கல்? யானை வந்தா கொஞ்சம் பதட்டப்படாத. கூக்கல் வந்து 16 கிலோமீட்டர் இங்க இருந்து, பூம்பாறையில இருந்து. பூம்பாறையில இருந்து 16 கிலோமீட்டர். என்ன சத்தம்? எங்க? இது காட்டோட சத்தம் நினைக்கிறேன். ஆமாண்ணே, ஏதோ சவுண்ட் கேக்குது, எனக்கும் கேக்குது. ஏதோ கத்துற மாதிரி சவுண்ட் ஒண்ணு கேக்குது இந்த காட்டுக்குள்ள. இல்ல, அது பைக்கோட சத்தம். வண்டியோட சத்தமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா வண்டி சத்தம். பைக் ரைடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் போறாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, போவோம். இதெல்லாம் வளர்க்குற குதிரையா இல்ல என்னன்னே தெரியல. மாட்டோட சாணம் தான், பயந்து போயிட்டேன். என்னது பாக்குறாங்க? எதுவும் தெரியுதானே? எங்க நிக்குது? காட்டுறா. ஆமாண்ணே, யானை நிக்குதுண்ணே. எடுத்துட்டு தான் இருக்கேன். எங்க இதுல யானை அந்த இருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் யானை நிக்குதான். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க தூரத்துல ஒரு யானை தெரியுது. காட்டு யானை. உனக்கு தெரியுதா? இதுல தெரியுதான்னு தெரியல. இந்த யானையா சொல்றியா? மூணு யானை யானை ஒண்ணுதான் இருக்கானே. அந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? அங்க பாருங்க யானை வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எடிட்டிங்ல. எங்களுக்கு நாங்க பார்த்துட்டோம், செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு, நினைச்சு கூட பார்க்கல. யானை நிக்குது இன்னும் பார்க்கவே லைட்டா பயமா தான் இருக்கு. இறங்குச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப நேரமா அங்கதான் நிக்குது. என் போன்ல தெரியுதுங்க. கூக்கலுக்கு போற வழியில ஒரு யானை கிடைச்சிருச்சு. பார்த்துட்டோம் தூரமா. யானையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் பாக்குறேன். நானும் ஃபர்ஸ்ட் தடவை இப்பதான் காட்டு யானையை பாக்குறேன். நான் கை காட்டுறேன் பாருங்க, கரெக்டா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சிலை மாதிரி அப்படியே நிக்குது. யானை தெரியுதா பாப்பா? பாப்பா யானை தெரியுதா? யானை தெரியுதா? எங்க தெரியுது? எங்கம்மா தெரியுது யானை? காட்டு யானையை காட்டு. யானை கால் யானை எங்கம்மா தெரியுது? அப்பா அங்க இருக்கு. அந்த பாப்பா சொல்லிருச்சா? நானா சொல்றேன், நம்மளன்னா குட்டி பாப்பாவை பார்த்துருச்சு. ஓகே, நான் இது வந்து நான் டெலி லென்ஸ் எடுத்துட்டு வராம போயிட்டேன். என்ன இதெல்லாம் பாப்பனான்னு தெரியல. சரி, ஓகே. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு. ஸோ நம்ம திரும்ப வளைஞ்சு கூக்கலுக்கே கிளம்புவோம். பரவாயில்ல, பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஓகே, எல்லாமே நின்று பாக்குறாங்க. இல்ல அந்த டாப்ல நிக்குது, எல்லாருமே நின்று பாக்குறாங்க. சரி நம்ம கிளம்பலாம். போற வழியில வேற ஏதாவது பார்க்க முடியாதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி யானை தான் பார்ப்போம். நேத்து நைட்டு வந்து கீழே ரோட்ல நின்றுட்டு இருந்துச்சான் யானை. இன்னைக்கு வந்து அங்க இருக்கு, டாப்ல இருக்கு. அதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. கூக்கல் வந்து 8 கிலோமீட்டரு. கூக்கல் ஏரி வந்து இந்த பக்கம் ஏரி. கூக்கல் ஏரி இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ் தான். கூக்கலே வந்து 8 கிலோமீட்டர். பயங்கரமா இருக்கு. சூப்பர். ஸோ கைஸ், நம்ம நேரா போகாம ரைட்ல ஒரு ரோடு பெரிய போர்டே வச்சிருக்காங்க. நானும் கவனிக்காம நேரா போயிட்டேன். இந்த ஏரியாவை பார்த்தாலே பயமா இருக்கே. இதை பத்தி அந்த மக்கள்கிட்ட யார்கிட்டயாவது கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பார்ப்போம், யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சொல்றாங்களா என்ன ஏதுன்னு. நல்ல ஒரு
எனக்கு என்ன பயமா இருக்கு. நானு இப்படி வேற ரோடு வேற வளைஞ்சு போகுது. வளையிற இடத்துல வந்து ஏதாவது நின்னுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேற ஏன்பா பயமுறுத்துறா? நானே தூரத்துல நின்று பாக்குறதுக்கே எனக்கு பயமா இருந்துச்சு. இப்ப உங்களுடைய காட்டெருமை எங்க இந்த சைடு நின்றுச்சு போமா. ஆனா லைட்டா பயமா இருக்கு. காட்டெருமை நின்றுச்சு அங்க அந்த இடத்துல நிக்குது. காட்டெருமை ரொம்ப இதா இருக்கா? உள்ள இறங்கிதான் நிக்குது. காட்டெருமையா? காட்டெருமை நிக்குது. போனீங்கன்னா பாக்கலாம். ஆனா பள்ளத்துல தான் நிக்குது. மேல ஏறி வரலாம் சான்ஸ் இல்ல. உண்மையாவே உண்மையிலேயே தான். வாங்க போலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. வாங்க, நான் கரெக்டா காட்டுறேன். இங்க இல்ல, அங்கிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே நிக்குது. லைட்டா பயமா தான் இருக்கு. சரி, அப்படியே டர்ன் பண்ணிக்கிறோம். எதுக்கும் வண்டியை நம்ம வளைச்சு வச்சுக்கலாம். காட்டுறேன் மாதிரி பாக்குதா? சூப்பரா பாக்குது காட்டெருமை. பாக்குது. பட் பயமா இருக்கு. வா, பயங்கரமா இருக்குடா. பாடுறா, பாக்குது. தெரியுதா? ரோட்ல டேர்னிங்ல நின்னாலும் ஒன்னும் சொல்ல முடியாது போல. நல்ல பயங்கர கொழுகுலும் இருக்கு. ஆளுங்க வந்தா கூட கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். தனியா தான் இருக்கும். சுத்தி யாருமே இல்ல. ஏன்னா இந்த நேரம் வந்து கொஞ்சம் சீசன் இல்ல. ஸோ கொஞ்சம் கவனமா தான் போகணும். பூக்கல் கிராமம் நான் என்னமோ நினைச்சேன். நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி போற ரூட்டு இதெல்லாம் வந்து யாரும் நான் போட்டு பார்த்ததில்லை. அதனால எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி எடுக்கணும்னு. கரை ஏறி எழில்மிகு தோற்றம் போட்டிருக்காரு. இங்க ஒரு தாத்தா ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பாத்தீங்கன்னா வாவ், சூப்பரா இருக்கு இடம். ஒரு ஐயா ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஐயா, அங்கிட்டு காட்டெருமை கூட்டமா நிக்குது. அந்த சைடு மலைக்கு அங்கிட்டு நிறைய மாடா நின்று இருந்தது. மாடு மேயுதுங்களா? உனக்கு சும்மா ஏதாவது ஒரு ஆடை பார்த்தாலே காட்டெருமை. ஆக்சுவலா தூரத்துல இருந்து பார்த்தனால எனக்கே அது காட்டெருமை தான் தெரிஞ்சது. அவர் என்னன்னா அது அவரோட வளர்க்குற மாடு தான்ப்பா, பயப்படாதீங்க. என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறம் இருக்குமான்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா பார்த்து போங்கன்னாரு. இருக்காதுப்பா, இருந்தாலும் நீங்க எதுக்கு பார்த்து போங்க, நிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப இடமே டேஞ்சரா இருந்துச்சு. வீடுகள் இதெல்லாம் கிராமத்தெல்லாம் பார்க்கும் போதுதான் கொஞ்சம் பயம் விட்டுருக்கு. ஏரின்னு போட்டிருக்குல்ல, அது எங்க இருக்கு? இதானா கூக்கல் ஏரி? எதுக்கா? அதானா? இதுதான் லேக்கா? கூக்கல் லேக். சரி. சூப்பர். ஸோ கைஸ், கூக்கல் ஏரி எழில்மிகு தோற்றம் வியூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட ஒரு கைடு நிற்கிறாரு. அவங்க வந்து கூக்கல்ல வந்து என்னென்ன ஃபேமஸ், வேற என்ன பார்க்கலாம்? இது வந்து லேக்கு, வேற என்ன பார்க்கலாம்? லேக்கு, ஒரு வியூ பாயிண்ட், வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் என்ன பேரு? அது கூக்கால் வாட்டர் ஃபால்ஸ், ஐயா வாட்டர் ஃபால்ஸ். அது இங்க இருந்து எவ்வளவு தூரம்? அது 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? சரி சரி. அங்க வந்து நல்ல வாட்டர் ஃபால்ஸ் கீழே நின்று நம்ம போட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? வியூ பாயிண்ட் இருக்குது, புறாக்கல் வியூ பாயிண்ட். புறாக்கல் வியூ பாயிண்ட், அது ஃபேமஸ். அது ஒரு ஃபேமஸ்னா மண் ரோட்ல ஒரு 15 நிமிஷம் நடக்கும். சரி. அந்த வியூ பாயிண்ட் புறாக்கல் வியூ பாயிண்ட் சொல்றாங்க. சரி சரி. அந்த காலத்து சொல்றாங்க. அது மட்டும் எடுத்து அந்த இது போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து 200 கைஸ், அவங்க வந்து 200 கேட்குறாரு. இதெல்லாம் சுற்றி காட்டிடுவாரு, அதோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. இப்போ நம்ம யூடியூபர்ஸ்ன்றதுனால ஃப்ரீயாகவே சொல்லிட்டாரு. சரி, ரொம்ப நன்றிண்ணே. உங்கள் பேர்? லட்சுமணன். லட்சுமணன். நீங்கள் கூக்கல் தான்? நான் கூக்கால். சரி, ஓகே.
இப்படி போனீங்கன்னா போடியா போடி எவ்வளவு ஒரு 5-6 கிராம் இருக்கு. கிராமம் இருக்கு 5-6 கிராமம் 5-6 இருக்கு. கிராம் இருக்கு. கொடைக்கானல் கிட்ட எடுத்தாலும் போற ஒரு 5-6 கிராம் இருக்கு. சரி இப்படி இறங்கினா இப்ப இங்கிட்டு போனா கொடைக்கானல் வத்தலகுண்டு இறங்கிரும். அப்படியே அங்கிட்டு போனோம்னா அப்ப அங்கிட்டு போறது பாதை இல்ல. பாதை கிடையாது. இப்போ போடி மெட்டு இதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம வத்தலகுண்டு தான் மெயின். வத்தலகுண்டு தான் மெயின். கொடைக்கானல் போய் இங்கிட்டு பாதையே கிடையாதா? இங்கிட்ட பாதை இல்ல. பூக்கால் பூக்கல்ல பூக்கால் மலைவாழ் மக்கள் உள்ள வந்தோடனே ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் இருக்கு. டீ கூக்கல் இப்படிதான் நம்ம வந்தோம் வண்டியில பைக்ல வந்து பைக்கை போட்டுட்டு அப்படி போயிடணும். கிராமத்தோட வியூ பாயிண்ட் ஹோட்டல். ஒரு ஹோட்டல் இருக்கு பக்கத்துலயே. உண்மையிலே சூப்பரா இருக்கும். சுகங்கள் கொஞ்சம் விளையாடுது, சூப்பரா இருக்கு. பூம்பாறையில கூட நாங்க ஒன்றும் டீப்பா போல. பூக்கள் வந்து வியூ பாயிண்ட்காக வந்திருக்கோம். செம ஒர்த்து. கவர்மெண்ட் ஜாப் அப்புறம் ஏதாச்சும் ஆயிரும். ஒன்றும் இல்லை, நல்ல விஷயத்த சொல்றேன். கவர்மெண்ட் ஜாப்லாம் தேவையில்லை. இந்த இடத்தோட வேல்யூ எப்படி, இந்த இடம் வந்து எப்படி ஃபேமஸ், என்ன இங்க பூக்கால்ல என்ன ஃபேமஸ்? பூக்கால் வந்து ஃபேமஸ் எல்லாம் தெரியாதுன்னு எனக்கு. நான் இப்பதான் புதுசு. என்னென்ன போலீஸ் எப்படி சொல்றீங்க? ஊரை பத்தி நீங்க தான் புகழ் சொன்ன இந்த மாதிரி இது விளையும் அப்படின்னு சொன்னா உள்ளவே சொன்னாலே போதும். ஏன் வியூ பாயிண்ட் வந்து இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? 100 மீட்டர்ஸ். என்ன அங்க போனா என்ன இந்த கூப்பாலோட கிராமத்தோட வியூ பாயிண்டா இல்ல வேற? இல்ல நம்ம பொள்ளாச்சி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இதெல்லாம் தெரியும். ஓ இப்போ வந்து எப்படி கிளைமேட் நார்மலா இருக்கு. இந்த சைடு வந்து இந்த யானை இது மாதிரி இதெல்லாம் எல்லாமே இருக்கு. இந்த சைடும் இருக்கா? சிங்கத்தை தவிர எல்லாமே அப்படியா? அதனாலதான் இறங்க கூடாதுன்றீங்களா? சரி சரி பரவாயில்ல. வரவங்களுக்குலாம் நிறைய கைடு சொல்றாங்க கீழே எல்லாம் இறங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ மேல நின்று வியூ பாயிண்ட் பாக்குறதோட சரி கீழே எல்லாம் போகாதீங்கன்றாங்க. ஏன்னா நிறைய அவங்களுக்கு தெரியும். அதனால வரவங்க வந்து கொஞ்சம் சேஃப்டியா வாங்க. சொல்றவங்களும் கேட்டுட்டு கரெக்டா போங்க. தேங்க்ஸ். ஓகே. நம்ம சொந்த ஊருக்கு புதுக்கோட்டை தான். அப்படியா? தஞ்சாவூர் பக்கம் தான். சரி அண்ணன் வந்து தஞ்சாவூர் பக்கம் தான். புதுக்கோட்டையா? சரி ஓகே. இதுக்குள்ள நடந்து போக சொல்லியிருக்காங்க நம்ம அங்க நின்ன இடத்துல இருந்து. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா கீழே இறங்கக்கூடாதுன்னு இருக்காங்க. சிங்கத்தை தவிர எல்லாமே இருக்குமா. ஃபால்ஸ் வந்து லாக் பண்ணிருக்காங்க போல இருக்கு. யூடியூப் பிளாகரானா? எஸ் எஸ். சூப்பர். நேம்னா ஆப்பிள் ராஜ் ஆபீஸ்ல இருக்கும். ஆப்பிள் ராஜ். நீங்க எந்த ஊரு ப்ரோ? சென்னையா? ஃபர்ஸ்ட் டைமா குக்கல்? இல்ல ப்ரோ நிறைய வாட்டி வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. நிறைய வாட்டி வந்திருக்காங்களாம். ரொம்ப சரியான பள்ளத்தாக்கு பாருங்க. நானே பார்த்தேன். கொஞ்சம் கவனமா தான் நிக்கணும். கீழே பாத்து அருவியோட சத்தம் கேக்குதா? கீழே வந்து நல்ல சத்தம் கேட்குது. நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸோடைய சத்தம் சூப்பராக கேட்குது. செம்ம பிளேஸ். கூக்கால் வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். வாங்க வாங்க போவோம். பார்த்து சறுக்குது. பொறுமையாக சறுக்குது கைஸ். இங்கெல்லாம் வரும்போது பார்த்து வாங்க. இது வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓ மை காட், கால்லாம் நடுங்குதே. அந்த இடம்லாம் வியூ பாயிண்ட் தான். நிற்கிறாங்க பசங்க. ஸோ இங்கேனா நம்ம கீழே எட்டி பார்த்தோம்னா ஃபுல்லாக பசங்க தான்.
செம்மையா இருக்கு ப்ரோ. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு வியூ பாயிண்ட்? வேற மாதிரி गाइस கம் டு கொடைக்கானல். செம்ம ஃபன்னு. பசங்க வந்து சென்னை பசங்க என்ன ப்ரோ, சென்னை பாய்ஸ் எல்லாரும் நல்லா சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிள் ராஜா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டன் தட்டுங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. எல்லாம் பண்ணுங்க. ஒண்ணுமே வாங்கி தரல, எவ்வளவு பேர் கேட்கறேன், எதிர்பார்க்கறீங்களா ப்ரோ? சரி போல ஓகே, சேஃப்டியா இருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கு. அது கீழே போய் எந்த இடத்துல அருவியாக கொட்டுமோ அந்த பிளேஸ். நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே போனோம். அந்த இடத்துல என்னது இது? இதுதான் வந்து செந்தட்டி. செந்தட்டி தான் கைஸ், பார்த்துக்கோங்க. யாரும் இதில் வந்து உரசாம படாமல் போங்க. வேலையை முடிச்சு விட்டேன். அதுல 2 செந்தட்டி போல இருக்கு. அரிப்பியலடா, அது வேலையை காமிச்சிருச்சு. அப்படியே அது கண தீ பிடிக்கிற மாதிரி பரவுதுடா.